கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒருமுறை இந்த அருமையான நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்னை மரியாவின் பிறந்த நாளை அகில உலக திரு அவையோடு சேர்ந்து கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த அன்னையின் பிறந்த நாளையே ஆரோக்கிய தாயின் திருநாளாக, வேளாங்கண்ணியில் வீற்றிருக்கும் நமது அன்பு தாய் ஆரோக்கிய தாயின் பிறந்த நாளாக கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். நமது பிறந்தநாள் கொண்டாட்டமே நமக்கு அத்துணை உவகையை, மகிழ்ச்சியை கொடுக்கும். சிறு பிள்ளைகள் பிறந்தநாள் கொண்டாடுகிற போது நம்மிடம் வந்து சொல்வதை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி எனக்கு ஹாப்பி பர்த்டே என்று அவர்களே சொல்லிக்கொள்வார்கள். அத்துணை ஆனந்தமாக நமது பிறந்தநாளை கொண்டாடுகிற நாம் எத்துணை ஆனந்தமாக நமது அன்னையின் பிறந்த நாளை, இயேசுவின் அன்னையின் பிறந்த நாளை, நம் கடவுளின் தாயான மரியாவின் பிறந்த நாளை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நாளில் இங்கு கூடியிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்குமே அன்னையின் திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நீங்களே நேரடியாக அன்னையின் சுரூபத்தை பார்த்தவர்களாக சொல்லலாம், அம்மா ஹாப்பி ஃபீஸ்ட், அம்மா ஹாப்பி பர்த்டே என்று சொல்லுங்கள். மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நமது உள்ளத்தில். நமது அன்னையை வாழ்த்துவதில் நமக்கு அத்துணை ஆனந்தம் உள்ளத்தில் பிறக்கும். இந்த நாளில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மிகுந்த அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாவை குறித்து கொடுக்கிற அந்த சிந்தனைகளையே உங்களோடு இந்த மறையுரை சிந்தனையாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். 3 சிந்தனைகளை அன்னை மரியாவின் திருநாளில் அவர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக, அன்னை மரியா நம் ஆண்டவர் இயேசுவின் மகிழ்ச்சியை முழுமையாக பெற்று அனுபவித்தவர், அதை எப்போதுமே பிறரோடு பகிர்ந்து மகிழ்ந்தவர் என்று சொல்லுவார். இயேசு தாம் இறப்பதற்கு முன்னால் தம் சீடர்களுக்கு 2 காரியங்களை கொடையாக கொடுப்பதாக சொன்னார். ஒன்று, இந்த உலகம் தர முடியாத அமைதி. இன்னொன்று, இந்த உலகம் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் சொல்லுவார், அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் கொடுக்கிற அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல. உலகம் தர முடியாத அந்த அமைதியை, அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவார். அது நிலையான சமாதானம், நிலையான அமைதி, எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலமும் நமது உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அமைதி என்று உணர்வோம். அதேபோல யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் சொல்லுவார், நான் உங்களை காணுகிற போது உங்கள் உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும், அந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஆக இந்த உலகத்தில் எந்த மனிதரும், எந்த ஒரு நிகழ்வும், எந்த ஒரு சூழலும், எந்த ஒரு இல்லாமையும் எதுவுமே நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை, அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியை நம் அனைவருக்கும் கொடுப்பதாக இயேசு வாக்களித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கொடுக்கக்கூடிய இந்த அமைதியிலும் இந்த மகிழ்ச்சியிலுமே நமது வாழ்வு நிறைந்திருக்க வேண்டும், நிறைந்திருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். கொலம்பிய நாட்டில் ஒரு கைதியின் நிலை குறித்து ஒரு முறை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். கொலம்பிய நாட்டில் ஒரு விசாரணை கைதியாக ஒருவரை கைது செய்திருந்தார்கள். அவன் மிக சிறந்த இசை ஞானி. கித்தார் வைத்துக்கொண்டு எப்படியோ சிறைச்சாலைக்குள் அதையும் எடுத்துக்கொண்டு போனான். தான் போகிற போதே இசையமைத்து கொண்டு தான் மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த இசை அமைத்து காட்டி எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் அந்த சிறை கைதி. ஆனால் சிறை காவலர்களுக்கு அவன் மீது மிகுந்த காட்டம். தண்டனை பெற வந்திருக்கிறவன் மகிழ்ச்சியாக இருப்பதா என்று ஒரு முறை அவனது கித்தாரை வாங்கி உடைத்து போடுகிறார்கள். ஆனாலும் அந்த மனிதன் சளைக்கவில்லை. தொடர்ந்து நன்கு பாடக்கூடிய அவன் கைதட்டி கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு பாடி தானும் மகிழ்ந்து எல்லோரையும் மகிழ்விக்க செய்து கொண்டிருந்தான். பிறகு அவர்கள் நினைக்கிறார்கள், அவனது நாக்கை அறுத்துவிட்டால் அவன் எப்படி பாடுவான் என்று பார்க்கிறோம். அவனது நாவையும் அறுத்து போட்டார்கள். ஆனாலும் அவன் ஆடிக்கொண்டு கைதட்டி கொண்டு தனது மகிழ்ச்சியை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த காட்சியை கண்ட அந்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் தனது நாட்குறிப்பில் எழுதி வைக்கிறார், he was the embodiment of all that could be called joy.
He is such a joyful person, therefore nothing could take his joy away from him. அவன் மகிழ்ச்சியின் மொத்த உருவாய் இருக்கிறான். எது இருக்கிறதோ எது இல்லையோ அவன் மகிழ்ந்திருப்பான். அந்த மகிழ்ச்சியை யாரும் அவனிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று எழுதியிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தகைய மகிழ்ச்சியைத்தான், அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியைத்தான் இந்த உலகத்து மனிதர்களோ உலகத்து பொருளோ நம்மிடம் இருப்பதோ இல்லாததோ நமக்கு முன் நடப்பதோ நடவாததோ எதுவுமே நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை கிறிஸ்து நமக்கு தருவதாக சொன்னார். அன்னை மரியா அத்தகைய மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரராகவே இருந்தார். நமக்கு தெரியும், அந்த அன்னையின் வாழ்வு முழுவவே வியாகுலத்தாயின் வாழ்வாகவே இருந்தது என்று பார்க்கிறோம். கபிரியேல் தூதருக்கு ஆம் என்று சொன்ன அந்த தருணத்திலிருந்து இறக்கிற நேரம் வரை அந்த தாயின் வாழ்வு என்பது ஒரு வியாகுலத்தாயின் வாழ்வாகவே இருந்தது என்று நாம் உணர்ந்தாலும் கூட அத்துணை ஆனந்தமான ஒரு பெண்மணியாக தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். என்ன காரணமாக இருக்கும்? திருப்பாடல் 37:4 சொல்லுகிறது, ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று. ஆண்டவரிலேயே, கடவுளிலேயே உனது மகிழ்ச்சியை தேடு, அவரையே உனது மகிழ்ச்சிக்கான காரணமாக கொண்டிரு, உனது வாழ்வு மகிழ்ச்சியால் அமைதியால் நிறைந்திருக்கும் என்று. அன்னை மரியா அந்த கடவுளை தனது மகிழ்ச்சிக்கான காரணமாக கொண்டிருந்தவர் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் நமது மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறார். அவரிடம் பிறந்த இயேசுவும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு மனிதராக இருந்தார் என்று நமக்கு இந்த நற்செய்தி சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அவரது பேச்சுக்களை பார்க்கிற போது, அவரது செயல்பாடுகளை பார்க்கிற போது ஒன்று நமக்கு விளங்குகிறது, இயேசு அத்துணை ஆனந்த மிகுந்த மனிதராக மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருபவராக தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 10:21 குறிப்பாக வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு தூய ஆவியில் பேருவகை அடைந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த கடவுளை போற்றினார் என்று வாசிக்கும். அவரது வாழ்வு அத்துணை ஆனந்த மிகுந்தமாக இருந்தது. ஏனெனில் அன்னை மரியா என்கிற அந்த மகிழ்ச்சி மிகு பெண்ணிடம் பிறந்த இயேசுவும் மகிழ்ச்சி மிகுந்த ஒருவராகவே தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் என்று உணரும். நமது மரியாவின் அந்த மன்றாட்டு மாலையில் நாம் ஜெபிக்கிறோம், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே என்று. அன்னை மரியா நமக்கு எப்போதுமே இந்த மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கிறார். மலேசிய நாட்டு கவிதை ஒன்று இப்படி சொல்லும், யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரீசன் ஃபார் மீ டு ஸ்மைல் என்று. எனது புன்னகைக்கான மிக அழகிய காரணம் நீ என்று. அன்னை மரியாவை பார்த்து மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம், எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ, எங்களது புன்னகைக்கான எங்களது மகிழ்ச்சிக்கான ஒரே அழகிய காரணம் நீ என்று. அத்துணை ஆனந்த மிகுந்த ஒரு பெண்மணியாக இருந்தார். இந்த மகிழ்ச்சியை தன்னோடு வைத்து கொண்டிருக்கவில்லை. வாழ்வில் சில பேரை பார்க்கிறோம், நம்மில் கூட சில பேர் அத்தகைய பண்பை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம். நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்போம், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள்வோம். அருள் பணியாளர்கள் துறவியரிடையே நான் கேட்டிருக்கிறேன் இந்த வார்த்தை, அந்த ஃபாதர் அங்கே வந்து உட்கார்ந்தா அந்த இடம் கலகலன்னு இருக்கும், அத்துணை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும். எதையாவது பேசி கொண்டிருப்பார்கள், எதையாவது சொல்லி கொண்டிருப்பார்கள், ஆனால் அங்கே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும். அவர்களுக்கு சோகம் இல்லை என்பதல்ல, அவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்பதல்ல, கண்ணீருக்கான காரணம் இல்லை என்பதல்ல, அதையும் தாண்டி உள்ளார்ந்த மகிழ்ச்சி கொண்டிருந்த மனிதர்களாக வாழுகிற அந்த பெரும் பேறு அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக நான் உணர்வேன். அன்னை மரியாவுக்கு அந்த பெரும் பேறு கிடைத்திருந்தது. அவர் சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி இருந்தது என்றே உணர முடிகிறது. எலிசபெத்தை சந்தித்த அந்த நிகழ்ச்சி என்று நற்செய்தியாக நான் வாசிக்க கேட்டோம். மரியா சென்ற உடனேயே எலிசபெத் உணர்கிறார், நான் மகிழ்ந்திருக்கிறேன், எனது உள்ளத்தில் குழந்தையாக இருக்கும் திருமுழுக்கு யோவானும் அக்களிப்பால் துள்ளி குதிக்கிறான். உனது பிரசன்னமே, நீர் என்னிடம் வந்தாய் என்பதே, உனது வாழ்த்துரை கேட்டதுமே எனது உள்ளத்தில் அத்துணை உவகை, அத்துணை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக அன்னை மரியா இருக்கிறார். கானாவூர் திருமண நிகழ்வில் பார்க்கிறோம், யூதர்களை பொறுத்தவரை திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம், அது கொண்டாட்டத்தின் அடையாளம். திராட்சை ரசம் இருந்தால் கொண்டாட்டம், அது குறைந்து போனது இல்லை என்று போனால் அந்த கொண்டாட்டம் இல்லை, ஆனந்தம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, கூத்து இல்லை என்பதாக ஆகி போகிறது. அன்னை மரியா நல்ல ரசம் மீண்டும் கிடைக்க, அந்த கற்சாடிகள் எல்லாம் மீண்டும் நிறைய காரணமாக இருக்கிறார். உண்மையில் என்ன நிகழ்கிறது? மீண்டும் அந்த திருமண நிகழ்வில் ஆனந்தம் வர, மகிழ்ச்சி வர காரணமாக இருக்கிறவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். ஆக அன்னை மரியாவை பொறுத்தவரை தான் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியாக,
அந்த மகிழ்ச்சியை பிறரோடு என்னால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணியாக, அந்த மகிழ்ச்சியின் தூதராக, அந்த மகிழ்ச்சியை கொண்டு செல்லும் கடவுளது அடியாராக, கடவுளது பணியாளராகவே தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார். அன்னை மரியா இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறோம், நமது உள்ளத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த ஆலயத்தோடு, இந்த திருத்தலத்தோடு முடிந்து போவதல்ல இந்த மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வு. உங்களது வாழ்வு முழுவதும் இந்த மகிழ்ச்சி, இந்த ஆனந்தம் நிறைந்திருக்க வேண்டுமென இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இரண்டாவது, திருத்தந்தை சொல்லுவார், தீமை நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது. தீமை நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம் என்று சொல்லுவார். அன்னை மரியா அப்படித்தான் வாழ்ந்தார் என்றுவார். தீமைக்கு முன்னால் அடிபணியாத, நன்மையின் மொத்த உருவான அந்த கடவுளை மட்டும் மிக இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு என்றார். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 வார்த்தைகளில் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய திருத்தூதர்களை தம்மிடம் அழைக்கிறார். 3 நோக்கங்களுக்காக அவர்களை அழைத்தார் என்று மார்க்கு பட்டியலிடுவார். 1, தம்மோடு இருப்பதற்கு. 2, நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுவதற்கு. 3வது, தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருப்பதற்கு. அன்னை மரியா தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருந்தவராக இருந்தார். அவரது பிள்ளைகளாகிய நாமும் அந்த தீமையை மீது அதிகாரம் கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். ஆனால் வாழ்வில் என்ன நடக்கிறது? எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? தீமையை கண்டு 1, பயந்து ஒதுங்கி கொள்ளுகிறோம். நமக்கு எதற்கு வன்பு? தீமையோடு ஏன் மோத வேண்டும் என்று நாம் விலகி கொள்ளுகிறோம். அல்லது தீமையோடு சமரசம் செய்து கொள்ளுகிறோம். ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைத்துக் கொள்ளுகிறோம். இருந்துவிட்டு போகிறது என்பதாக விட்டு விடுகிறோம். 3வது, அந்த தீமையோடு கைகோர்த்து கொள்ளுகிறோம். என் கன்னிவென்ஸ் என்று சொல்வார். அந்த தீமையோடு கூட்டு களவாணித்தனம் செய்து கொள்ளுகிறோம். தீமையும் நாமும் ஒன்று என்பதாக நமது வாழ்வு மாறி போகிறது பிரியமானவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தீமையின் மீது அதிகாரம் கொண்டவர்கள், தீமைக்கு முன் அடிபணியாதவர்கள். ஆக நன்மைத்தனமாகிய கடவுளை பற்றி கொள்ளுகிற போது தீமை விலகி கொள்ளுகிறது. சொல்லுவார்கள், ஒளியாகிய இயேசுவை உற்று நோக்குங்கள், எல்லா இருளும் உங்களுக்கு பின்னால் விழும் என்று. ஆக ஒளியை நோக்குகிற போது இருள் விலகி போகிறது. ஒளியாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற போது தீமை என்னும் இருளும், தீமை என்னும் அந்த சாவு தன்மையும் நம்மிடமிருந்து முழுமையாக அகற்றப்படுகிறது என்று. ஆனால் நமது வாழ்வில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலில் அந்த தீமையை எதிர்க்கக்கூடிய அந்த திறன் நம்மிடம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. ஏனெனில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவார்கள், கோலியாத்து எவ்வளவு வலிமை உடையவன் என்று தாவீது கவலைப்படவில்லை. ஏனெனில் தான் நம்பியிருக்கிற கடவுள் எத்தனை ஆற்றல் மிகுந்தவர் என்பது தாவீதுக்கு தெரிந்திருந்தது என்று. ஆக தான் நம்பியிருக்கிற கடவுள் மிகுந்த வலிமை உடையவர். கோலியாத் எவ்வளவு வலிமை உடையவனாக இருந்தால் எனக்கு என்ன? அவனை மோதி மிதித்து விட முடியும், அவனை வெற்றி கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அவரிடம் இருந்தது என்று உணர முடியும். 3வது, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தேவையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் விரைந்து சென்று உதவுங்கள், விரைந்து சென்று உதவுங்கள். இன்றைய நற்செய்தியின் தொடக்க வாக்கியமே அப்படித்தான் இருந்தது. அன்னை மரியா விரைந்து சென்று எலிசபெத்தை சந்திக்க போகினார் என்று. அந்த செய்தி கேட்டவுடன் நேற்று கூட சொல்லி கொண்டிருந்தேன். போகிற போக்கில் ஒரு அடையாளமாக, இதோ மது உறவினராக எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம் என்று ஒரு அடையாளமாக, ஒரு குறியாக சொல்லப்பட்ட அந்த செய்தியை மனதில் நிறுத்தி, தான் கருவுற்றிருக்கிறோம் என்கிற நிலையிலும் கூட கருவுற்ற மூத்த அந்த சகோதரிக்கு, அந்த உறவினருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று விரைந்து சென்று, நல விசாரித்து அல்ல, நல்லா இருங்க, உடம்பு பார்த்துக்குங்க, சுடுதண்ணி போட்டு குளிங்க, நல்ல திடகார்த்தமாக சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு வருவதால் 3 மாதங்கள் அந்த இளம்பெண் அந்த முதிய தாயோடு தங்கி இருந்து, உடனிருந்து, ஊழியம் செய்து, பணிவிடை செய்து, மகிழ்வோடு திரும்பி வந்தவராக பார்க்கிறோம். ஆக யாரும் சொல்லாமலேயே வந்து உதவி செய்ய என்று யாரும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாமலேயே விரைந்து சென்று, குறிப்பறிந்து, தேவை அறிந்து, வழிய போய் உதவக்கூடிய மனநிலை அன்னை மரியாவிடம் விளங்குகிறது என்று பார்க்கிறோம். காணாவர் திருமண நிகழ்வில் கூட பார்க்கிறோம். யாராவது அவரிடம் முறையிட்டார்களா? ரசம் தீர்ந்து போன ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னார்களா? இயேசுவின் வல்லமை விளங்க போகிறது என்று யாருக்காவது அவங்க தெரிந்திருந்ததா? ஆனால் அந்த நிலையை பார்த்து, குறிப்பாக அறிந்து, அந்த மக்களுக்கு தேவையை அறிந்து, வறியவர்களின் இல்லத்தில் தான் திராட்சை ரசம் தீர்ந்து போகும், பணக்காரர்களின் இல்லத்தில் அல்ல. ஆக அந்த வறியவர்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு ஏற்பட்ட அந்த அவமானம், நமது வீடுகளிலும் கூட விருந்து கொடுத்திருக்கிறோம்.
விருந்து இல்லாமற் போனால், குறைந்து போனால் அது நமக்கு எத்துணை அவப்பெயராக இருக்கும் என்று உணர்ந்திருக்கிறோம். திராட்சை ரசம் தீர்ந்து போய் அவப்பெயரோடு விளங்கி கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு அத்துணை ஆனந்தத்தை, மனநிறைவை கொண்டு வந்தவர் அன்னை மரியா. யாரும் கேட்காமலேயே தேவை அறிந்து, குறிப்பறிந்து, வழியே போய் அந்த மாபெரும் அருமடையாளம் அங்கு நிகழ காரணமாக இருந்தவர் அன்னை மரியா என்று பார்க்கிறோம். ஆகவே தான் நான் உள்ளத்தில் உணர்வேன், நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற போது, நமது உடலை வருத்தி கொண்டு அந்த அன்னையிடம் மன்றாடுகிற போதெல்லாம் எனக்குள் ஒரு கேள்வி வரும். நம்மை அறிந்திருக்கிற தாய், நம்மை முழுமையாக அன்பு செய்கிற தாய், நம் தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்பே அறிந்து நமக்காக பரிந்து பேசி அவற்றை பெற்றுக் கொடுக்கிற தாய் இருக்கிற போது நமக்கு என்ன கவலை? ஆக எப்போதுமே அடுத்தவர் தேவையில் விரைந்து போய் அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு மனநிலை கிறிஸ்தவர்கள் நம்மிடம் மிகுதியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்கள், மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தையில் இயேசு சொல்லுவார், சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்தீர்களா? எனக்கு கொடுத்தீர்கள். அவர்கள் குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்களா? எனக்கு கொடுத்தீர்கள். அவர்கள் உடுத்த உடை கொடுத்தீர்களா? அந்த உடையை எனக்கு தானே நீங்கள் கொடுத்தீர்கள். என்னை சிறையில் பார்க்க வந்தீர்களா? நான் அந்நியனாக இருந்தபோது என்னை உங்கள் இல்லத்தில் வரவேற்றீர்களா? நான் நோயிற்று இருக்கிற போது என்னை பார்க்க வந்தீர்களா? சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உணரக்கூடிய மனநிலை. பிரியமானவர்களே, ஆனால் நமக்குள் ஒரு இயல்பான கேள்வி வரும். என்னிடமே இல்லாத போது, என்னிடம் இருப்பது குறைவாக இருக்கிற போது, எனக்கே இது போதுமானதாக இல்லாத போது நான் எப்படி பிறருக்கு கொடுக்க முடியும்? நமக்கு மிஞ்சியதுதானே தானம். கேட்டு பாருங்கள், என்றாவது உங்களுக்கு ஏதாவது மிஞ்சுமா? ஆம், இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகத்தில் எதுவுமே நமக்கு எப்போதும் மிஞ்சா. தேவைகளை அடுக்கி கொண்டு பெருக்கி கொண்டே போகிற ஒரு பண்பாட்டில் வாழ பழகி இருக்கிற நமக்கு ஒருபோதும் இது போதும் என்கிற நிலை வரவே வராது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிற உலகில் அன்னை மரியா நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பெல்லாம் அடுத்தவருக்கு உதவு, தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவு, எங்கு செல்வோம் என்று நினைக்காதே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடியவராக அன்னை மரியா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கொரிந்தியர் தமது 2ஆம் திருமுகத்தில் புனித பவுலடியார் சொல்வார், 9ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை, கடவுள் உங்களை எல்லா வளங்களாலும் நிறைக்க வல்லவர், உங்களுக்கு தேவையானது அத்தனையும் கொடுப்பார், நற்செயல்கள் செய்வதற்கு உங்களுக்கு தேவையானதையும் அந்த கடவுள் உங்களுக்கு இன்னும் மிகுதியாக கொடுப்பார் என்று சொல்லுவார். உங்களுக்கு தேவையானதையும் கொடுப்பார், அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு இன்னும் எது கூடுதலாக தேவையோ அதையும் கொடுப்பவராக அந்த கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆக பிரியமானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் இறுதியாக நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு, அன்னை மரியாவிடம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வோம், அவரை மிக நெருக்கமாக பின்பற்றுவோம். அன்னை மரியாவை கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்தது ஒரு தாயாக, நம்மை அரவணைப்பவராக, நம் தேவைகளில் பரிந்து பேசக்கூடிய அருளின் அடையாளமாக இருக்க மட்டுமல்ல, அந்த தாயிடம் வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம், வாழுகிற முறையை கற்றுக்கொள்கிறோம். நம் ஆண்டவர் இயேசுவின் முதல் சீடராக விளங்கியவர் அன்னை மரியா. கடவுள் வார்த்தை உள்ளத்தில் நிறுத்தி அதை மிக நெருக்கமாக மிகுந்த துணிவோடு பின்பற்றியவர் அன்னை மரியா. அன்னை மரியா நமக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி உடையவர்களாக வாழ, தீமையின் மீது அதிகாரம் கொண்டவர்களாக வாழ, அடுத்தவர்களுக்கு தேவை என்றால் விரைந்து சென்று உதவி செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திருத்தந்தை இப்படித்தான் சொல்லியதை நிறைவு செய்கிறார், கடவுளின் திருவுளத்திற்கு அதே மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் பதிலளிப்போம். கடவுள் விருப்பம் எதுவானாலும், எனது விருப்பம் அல்ல கடவுளின் விருப்பம், எனது திட்டம் அல்ல கடவுளின் திட்டம், நான் விரும்பி போகிற பாதை அல்ல கடவுள் எனக்கு காட்டி இருக்கிற பாதை, அதில் நான் மகிழ்வாய் ஆனந்தமாய் போவேன் என்று வாழக்கூடிய ஒரு மனநிலை. பிறருக்கு உதவி என்றால் விரைந்து சென்று உதவக்கூடிய மனநிலை. மூன்றாவது, இறை நம்பிக்கையிலும் இறை வார்த்தையிலும் தளராது நிலைத்து நிற்பது என்பதை இன்னும் ஆழமாக உணர இத்திருப்பலியில் அருள் வேண்டும். My brothers and sisters in Christ and my dear friends, as you are gathered here to celebrate the nativity of our Blessed Mother Mary and the feast of Our Lady of Good Health, Our Lady of Good Health at Velanganni, in this abode of Mary's presence, I wish you all a very happy feast. Let us celebrate the real birthday of our Mother Mary. Our own birthday brings us a lot of joy and gaiety. We are always very keen on celebrating our. What joy could be greater than the joy that we get when we really celebrate the birthday of our Mother
mother of Jesus and mother of God. On this beautiful day, I call upon you to reflect upon 3 reflections that Pope Francis has given us on this feast to reflect over. 1. Our mother teaches us to experience the joy of Christ and always share it with others. Experience the joy of Christ. Just don't keep it with yourself. Share it with others. We know Christ, before his death, offered to give 2 gifts to his disciples. 1, the peace the world could never give us. The world could never afford to give us. Second one is the joy the world could never take away from us. So these are the 2 greatest gifts that Jesus promised his disciples, and he gave them. He gave them. That's what we read. Peace the world cannot give, and the joy no one in this world can take away from us. And Mary was always a woman who found herself a joyful person, because she found her joy in God and God alone. We read in the book of Psalms, 37th Psalm, verse 4, find your joy in the Lord, and he will fulfill all your heart's desires. Find your joy. So God alone could be the real source of our joy, the permanent source of our joy, the joy forever. Therefore, she found God as the only cause or only reason of her joy. Therefore, she remains our cause of joy. Therefore, in the litany of Blessed Mother Mary, we happen to tell Mary, you are the cause of our joy. You are the reason for our smile. There is one beautiful Malaysian poem in just a triplet that says, you are a most beautiful reason for me to smile. You are the most beautiful reason for me to smile. Today, I personally believe our Mother Mary is our most beautiful reason for us to smile. She begot Jesus, who was himself an embodiment of joy. He was such a joyful person. In whatever he said, in whatever he did, he always shared with others the element of joy, the joy that was fullness of all that is good, all that is good. I heard about one Colombian prisoner. He was imprisoned by jail authorities on certain suspicions. But he was a great musician. Therefore, he managed to get himself a guitar inside the jail also. He carried it with him. So whenever he finds free time, he used to play the guitar and make himself happy and make others happy. All the fellow jailers there. Those were inmates there. But the jailers one day thought, how come this jailed person, a convict, could be so happy? Therefore they said they would break down the guitar. And they broke it. But this fellow continued making merry, making everybody happy. And they thought they should cut the tongue of this fellow. They cut it. But even then he was clapping, dancing, making everybody happy. At the end of the thing, as they failed to really soften him, they did one thing. The superintendent of the particular prison wrote in his diary, I found him to be the embodiment of all that could be called joy. So nothing could take away from him that he is a joyful person. He is such a joyful person, nothing could take away that joy from him. That's what he wrote. My dear friends, Mother Mary was such a joyful person, and he always carried it to others and shared it with others. What happened with Elizabeth? That's what we read in the gospel today. The moment she arrives, the moment she begins to talk, Elizabeth said, acclaiming, the moment you came and greeted me, I felt so happy, and the child within me, within my womb, is really making merry within my womb. It is exulting in real joy. The child itself is exulting in great joy. That's what her expression was. Mary was somebody who was able to share that joy with everyone whom she happened to meet around. What happened at Cana, the marriage event, we have known. The wine was a sign of celebration, a sign of real joy for the Jews.
the wine bottles or wine tins are drying away, the joy is moving away. Joy is moving away. There is no celebration. So Mother Mary, what does she do? She is becoming the cause of a great miracle by Jesus happened there. She brings joy back to the entire crowd. They are wondering about the great wine that is being offered to them at the end of the meal or something, towards the end of that banquet. How come that you got this finest wine till this time? So where there is Mary, there is joy. Where there is Mary, there is celebration. My wish is the celebration mood that you have today, the joy that you find within your heart as you celebrate the birthday of Blessed Mother Mary should always be there in your heart. Let us be men and women of joy. Wherever we go, let's not lose our internal joy, the joy the world could never give, the world could never take away from us. The second point Pope Francis wants us to reflect over is, let never adversity beat you down, because we are God's children. Let us now be cowed down or bowed down by all these adversaries. Let us face them. Let us fight them out. And ultimately, we are winning. We are winning. In his gospel, St. Mark chapter 3, verses 14 and 15, he says, Jesus called his disciples unto himself for three reasons: to be with him, to be sent out to bring the good news, and to have authority over the evil. As men and women who have our belief in Jesus, who accepted God in the person of Jesus, we are persons who have got authority to over evil. We are not there to bow down before evil. But what happens in our life? Either we run away from evil, or we reconcile with evil, or we are in connivance with evil. We get along with evil. We allow evil to rule us. But we are called upon not to be afraid of evil, never to reconcile with evil, and never to get along with evil. With God on our side, we keep going, leaving aside and winning over all that is evil. It is said, David was never worried about the might of Goliath because he was aware of God's might. I know God, he is so mighty. Why should I be afraid of this Goliath who appears to be powerful? So David was never worried about the might of Goliath because he was aware of God's might. Let us be aware of God's might. God is the fullness of goodness. God is the fullness of truth. God is the fullness of light. And when there is light in us, when there is the truth in us, when there is goodness in us, we can easily overcome the power of evil. Third one, he tells us is, be always ready to rise in haste to go over to help those in need. Rise in haste in a sense of urgency. In the Gospels, I always like a particular passage which says something happens immediately. When Jesus is born, the message is carried upon to the shepherds. The message says like this. The angels tell the shepherds, today the Messiah is born for you. Today, not yesterday, not day after tomorrow or tomorrow. Today, the Messiah is born for you. And when Jesus meets Zacchaeus, what he says, today the redemption has come to his household. When Jesus is on the cross, he is telling that good thief, today you will be there in the paradise. Today. It happens now. Let us always rise in haste to help others in need. That's what our Pope calls upon us without any invitation or request. Mary is with Elizabeth, serving her for over 3 months. She is there at Cana. Without being asked for, she becomes the cause of that great miracle there, realizing their need. And she does it with great love and compassion. Matthew Gospel, chapter 25, verse 40 says, whatever that you do to the least of my brothers and sisters, that you do unto me. So with the little that we have, we are always blessed people to be at the service of others. In his second letter to Corinthians, chapter 9, verse 8, St. Paul would say, God is so gracious that he gives you whatever you need personally in your life. He is also gracious to give you the more you need, so as to be charitable, so as to give others. Therefore, we are never in dire need. God is always with us.
Let us always have the goodwill to go around to good things, taking our own initiative without being requested or without being asked for. We are always at the service of others. Come on, my dear friends. Let us imitate how Mary responded to God's call with the same joy, haste, and perseverance. Let us be joyful, held without hesitation, and persevere. Let us be filled with an inner joy so great that nothing and no one can take it away from us. Let us find the strength and hope not to be sad and discouraged, thinking problems have no solution. Let us be people who rise in haste, just like Mary, to help others in need. Let us do everything with tenderness and mercy. Let us persevere. Let us rely on God and His goodness for the strength and courage needed to stay by Christ's side no matter what happens around us. Finally, let us be men and women who are constant in our good works, who keep our word intact, who are always faithful. Mary was someone who was courageously faithful till the end. Let us imitate Mary. She is our role model in our journey of faith and our life as well. Amen.